சமீபத்தில் தான் நடிகை சரண்யா அவர்களினுடைய இரண்டாவது மகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்திருந்தது. என்னதான் மகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கவலை இருக்குதான். என்ன இது ஜாலியாக அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே கேள்விப்பட்டோம், அப்படின்னா அவங்களுக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னு இப்போது மக்கள் எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தன்னுடைய இரண்டாவது மகளினுடைய அதாவது சாந்தினி அவர்களுடைய நிச்சயதார்த்தம் குன்னூரில் நடைபெற்றது. மிக எளிமையான முறையில் சரணி அவர்கள் அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த நிச்சயதார்த்தத்திற்கு நெருங்கிய உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் சிறந்த குணச்சித்திர நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க நடிகை சரண்யா பொன்வண்ணன். இன்றைய தலைமுறை நடிகர்களுக்கு அம்மா அப்படின்னாலே உடனே இயக்குநர்களினுடைய தேர்வாக இருக்கிறது சரண்யா தான். அஜித், சூர்யா, கார்த்தி, தனுஷ்னு எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் இவங்க அம்மாவாக நடிச்சிருக்காங்க. தேசிய விருது நடிகையும் கூட. நடிகையாக மட்டுமில்லாமல் சிறந்த பிஸ்னஸ் விமனாகவும் இயங்கி வராங்க. சரண்யா பொன்வண்ணன் ஃபேஷன் தொழிலில் முழு ஈடுபாட்டோடு இருந்து வராங்க. அதன் மூலம் ஏகப்பட்ட பெண்களுக்கு தொழிலும் கற்றுக் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. சரண்யா பொன்வண்ணனுடைய கணவர் ஒரு சிறந்த நடிகர். கணவன் மனைவி இருவரும் சினிமாவில் முக்கிய இடத்தை தக்க வச்சிருந்தாலும் தன்னுடைய இரு மகள்களையுமே சினிமா பக்கமே இவங்க அனுமதிக்கிறது கிடையாது. தன்னுடைய இரு மகள்களையுமே டாக்டருக்கு படிக்க வைத்து நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. மூத்த மகளுக்கு திருமணமான நிலையில் தன்னுடைய இரண்டாவது மகளான சாந்தினிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிலையில் நடிகர் பொன்வண்ணன் சரண்யாவை பற்றி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். திருமணம் ஆனதுலேருந்து சரண்யாவை நான் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன், பெயர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. ஆனால் சரண்யா ஏன் இப்படி கூப்பிடுறாங்க, எதுக்கு இப்படி நீங்கள் கூப்பிடுறீங்க, வா போன்னு கூப்பிடுங்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் நான் இப்படி கூப்பிடுறது தான் சரண்யாவுக்கு இருக்கிற ஒரே வருத்தம். இதை பற்றி அவர் சொல்லாத நாளே கிடையாது. அது ஏனோ எனக்கு வேறு யாரையோ கூப்பிட்ட மாதிரி தோணும். அதனால தான் இப்பொழுது வரை வாங்க போங்க அப்படின்னு சரண்யாவை நான் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன்னு இப்போ பொன்வண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரண்யா அவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில் கவலை இருக்குதா அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.